தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நேயர்கள் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் விசுவாவசு வருடம் ஆனி மாதத்திற்கு உண்டான ராசி பலன்கள் அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களோட மாற்றம் அப்படிங்கிறது குறைவாக இருந்தாலும் கூட நிறைய கூட்டணிகள் அப்படிங்கிறது இருக்கு. இது கிட்டத்தட்ட கிரகங்கள் ஆடக்கூடிய ஒரு பொம்மலாட்டம் அப்படிங்கிற மாதிரி தான். அதாவது கிரகங்களோட ராஜா சூரியன் இந்த மாசம் முழுக்க மிதன ராசியில குரு பகவானோட சேர்ந்து குருராஜ யோகம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான யோகத்தை கொடுக்கிறாரு. அது மாதிரி செவ்வாய் சிம்ம ராசியில கேதுவோட இணைஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மீனராசியில இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார். இது பகை கிரகங்கள் பார்த்துக்கிறது அப்படிங்கறத அர்த்தம். இது உங்களோட ராசிக்கு என்ன விளைவு அப்படிங்கறத கொடுக்க போகுது. அதோட புதன் மிதன ராசியில இருக்கார், 8ஆம் தேதி கடகராசிக்கு போறார். சுக்கிரன் மேசராசியில இருக்கார், 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார போறார். குரு பகவான் மிதன ராசியிலையும் சனி பகவான் மீன ராசியிலையும் இருக்காங்க. ராகு கும்பராசியில இருக்கார். அதாவது சிம்மத்துல இருக்கிற செவ்வாய் 7ஆம் பார்வையா கும்பத்துல இருக்கிற ராகுவையும் பார்க்கிறார். கேது சிம்மத்துல செவ்வாயோட கூடி இருக்கு. அதாவது ஒரு சர்ப்ப கிரகம் கேது செவ்வாயோட கூடி இருக்கு, இன்னொரு சர்ப்ப கிரகம் ராகுவ செவ்வாய் பாக்குது. இந்த பார்வை, இந்த ஆட்சி, இந்த பரிவர்த்தனை, இது எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு என்னென்ன பலன்களை கொடுக்க போகுது அப்படிங்கறத பார்ப்போம். நீங்க நினைச்சதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு வீடியோக்குள்ள போவோம். விருச்சிகராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த ஆனி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாசம் முழுக்க ராசிநாதன் செவ்வாய் சிம்மத்துல இருக்கார். சிம்ம ராசி உங்களோட ராசிக்கும் அவர் தான் அதிபதி, 6ஆம் இடத்துக்கும் அவர் தான் அதிபதி. அப்படிங்கறதால இப்ப தொழில் ஸ்தானம் அப்படிங்கிறது ரொம்ப வலுவடையுது அப்படின்னே சொல்லலாம். அது மாதிரி அர்த்தாஷ்டம ராகு, 5ஆம் இடத்துல சனி, ரெண்டையுமே செவ்வாய் அப்படிங்கிறவரு பாக்குறாரு. அப்படிங்கறதால உங்களுக்கு பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது எதுவும் இல்லை. ஏன்னா செவ்வாய் சனியை பார்க்கும் போதோ ராகுவை பார்க்கும் போதோ பிரச்சனைகள் அப்படிங்கறத கொடுப்பாரு. ஆனா உங்களோட ராசிநாதன் செவ்வாய் அப்படிங்கறதால உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கறத கொடுப்பாரு. அப்ப திட்டம் போட்ட காரியம் எல்லாம் திட்டம் போட்டபடி நடக்கும். எந்த ஒரு செயலா இருந்தாலும் சரி, இந்த மாசத்துல இந்த வேலையை செஞ்சு பண்ணுண்டா அப்படின்னு நீங்க ஒரு கணக்கு வச்சிருந்துருப்பீங்க. இந்த மாசம் இந்த கடனை அடைச்சு பண்ணும், இந்த மாசம் இந்த நகையை மூட்டு பண்ணும், இந்த மாசம் வீட்டு வேலை நடந்துட்டு இருக்கு, எப்படியாவது கொண்டாந்து ஒட்டி பண்ணும். இந்த மாசத்துல புள்ளையோட கொண்டு போய் எல்லாத்தையும் படிக்க வச்சு நல்லபடியா சேர்த்து வச்சிடணும், இந்த பயலுக்கு கல்யாணத்தை பண்ணி முடிச்சு பண்ணும், பொண்ணை பார்த்து பண்ணும். இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கணக்கு அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாசத்துக்குள்ள இதை செஞ்சு முடிச்சிடணும் அப்படின்னு நீங்க ஒரு திட்டம் போட்டு வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த திட்டங்கள் எல்லாமே நிறைவேறும். நீங்க ஒரு காரியத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கு உதவி அப்படிங்கிறது 4 பக்கத்துல இருந்தே குமியும். அதுதான் அங்க ஆச்சரியம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா தடை தாமதம் தான். எல்லாரும் 2 நாள்ல முடிக்கிற வேலை எனக்கு மட்டும் 20 நாள் ஆகுதுரா அப்படிங்கிற அளவுக்கு வாழ்க்கையில சோகம் அப்படிங்கிறது இருக்கும். ஏதாவது ஒரு ரூபத்துல தடை. அலுவலகத்துல போனோம்னா நம்மள போட்டு கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தன் இருப்பான், ஏன்டா எனக்கிட்ட சவரசம் பண்றதுக்குன்னே நீங்க பிறந்தீங்களாடா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் புலம்பிக்கிட்டு இருந்திருப்பீங்க. எதையாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு நமக்கு எதிராகவே நிறைய பேர் சதி அப்படிங்கிறது செய்வாங்க. நம்ம நல்லபடியா வேலை செய்வோம், அலுவலகத்துக்கு நாம அதிகமா உழைப்போம், ஆனா நம்ம பேரை இன்னொருத்தன் தட்டிட்டு போடுவான். நம்ம 2 நாள் லீவு போட்டோம் ஒரு நல்ல அர்ஜென்ட்டுக்கு அப்படின்னா அதை பெருங்குறையா பேசி இவன் இல்லாம லீவு போட்டதாலதான் இப்படி ஆகி போச்சு அப்படிங்கிற மாதிரி பெரிய பழிய கொண்டாந்து நம்ம தலையில சுமத்திட்டு போவாங்க. அந்த மாதிரிலாம் நடந்ததெல்லாம் இதுக்கு மேல இருக்காது, கவலைப்பட வேண்டியது இல்லை. அதே மாதிரி உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் அஷ்டமத்துல குரு இருக்கார் அப்படின்னு நீங்க கவலைப்பட வேண்டியது இல்லை. குரு உங்களோட ராசியை பொறுத்த வரைக்கும் ராசிநாதன் செவ்வாய்க்கு நட்பு கிரகம் தான். அப்படிங்கறதால அவரு இருக்குமிடம் பால் பார்க்குமிடம் சிறப்பு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் நைட்ல தூக்கம் வராம அடிப்பாரு. எதையாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு போட்டு சிந்திச்சுக்கிட்டு நாளைக்கு இதை செய்யணுமே அதை செய்யணுமே அப்படின்னு சொல்லிட்டு தூக்கம் இல்லாத இரவுகளை கிடப்பீங்க. படுத்து தூங்கினா 2 மணிக்கு எஞ்சுவீங்க கரெக்டா. ஏன்னா அந்த 2 மணி அப்படிங்கறத குரு நெண்டி விடுவாரு நம்மள. அந்த நேரத்துல எந்திரிச்சு உட்காந்துக்கிட்டு எதையாவது ஒண்ணு கிடைக்க ஒண்ணு யோசிக்க வேண்டியது. அட போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்காம பொழுது கழிஞ்சிடும். காலையில எழுந்திரிச்சா தூக்கம் கண்ணை சொக்கும், வேலைக்கு போக முடியாது, தொழிலை பார்க்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். அதனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் பாதிப்பு இருக்கும். மற்றபடி குரு 12ஆம் இடத்தை பாக்குறாரு அப்படிங்கறதால சுப செலவுகள் நிறைய கொடுப்பாரு. நான் சொன்னால ஏற்கனவே வீடு கட்டலாம், வீடு மராமத்து பணி செய்யலாம், இடம் வாங்கலாம், நிலப்புலம் வாங்கலான்னு அது அனைத்துக்குமான சாத்திய கூறுகள் இந்த மாசம் கூடுதலாவே இருக்கு. கவலைப்பட வேண்டியதில்லை. அது மாதிரி ஒரு கட்டடம் கட்டி பாதியில நின்று இருந்தா கூட அந்த கட்டட வேலை அப்படிங்கிறது கடகடன் ஆகும். பரவாயில்லடா நின்ன வேலை மறுபடியும் நடக்குது, சந்தோஷம் அப்படிங்கிற அளவுக்கு வேலைகள் அப்படிங்கிறது நடக்கும். அது மாதிரி எந்த ஒரு காரியமுமே பாதியில நின்று போயிருந்தது அப்படின்னா இதுக்கு மேல அது ரொம்ப கடன்னு வேலை அப்படிங்கிறது நடக்கும். அதனால நீங்க
அதை பத்தி கவலைப்பட தேவையில்லை. மாரி பெண் பிள்ளைகள் ருதுவாகக்கூடிய சடங்கு இந்த மாசத்துல நடக்கிற வாய்ப்பு இருக்கு. பெண் பிள்ளைகள் இருந்ததுன்னா, வயசு பிள்ளைகள் இருந்ததுன்னா அதுக்கு ருதுவாகக்கூடிய வாய்ப்பு. பெண் பிள்ளைகளுக்கான சுப செலவுகள் அப்படிங்கறத செஞ்சுதான் ஆகணும். அது கல்வியோ, திருமணமோ, காது குத்தோ, சீமந்தமோ ஏதோ ஒண்ணு இந்த மாசத்துல உங்களுக்கு செலவுகள் அப்படிங்கறது இருக்கும். இது சுப செலவுகள் தான். இதை பார்த்து நீங்க பயப்பட வேண்டியதில்லை. அதோட உங்களோட ராசிக்கு தன வீட்டையும் குரு பாக்குறாருங்கிறப்ப காசு பணம் 10 ரூபா கொடுத்துருவாரு. எங்க இருந்தோ 10 ரூபா வந்துடும். ஒரு காரியத்தை ஆரம்பிக்கணும்னா கையில காசு வச்சுக்கிட்டு ஆரம்பிக்கணும்னு அவசியம் இல்ல. ஆரம்பிச்சிட்டோம்னா எங்க இருந்தோ ஏதோ ஒரு ரூபத்துல காசு அப்படிங்கிறது வந்து உங்க பையன் நிரப்பிடும். கவலைப்பட தேவையில்லை. அது மாதிரி அர்த்தாஷ்டம ராகு அப்படிங்கிறவர் தாயாருக்கு பிரச்சனையை கொடுத்திருப்பார். நல்ல வேலையா குருபாருக்கு புனிதப்பட்டு போறாரு. இப்ப செவ்வாயும் பாக்குறாரு. அப்படிங்கிறப்ப இந்த தாய்வழி பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொஞ்சம் லேசா எட்டி பார்க்கும். தாய் மாமா வகையில பிரச்சனை வரும். தாய் வழி சொத்துக்கள் ஏதாவது உங்களை கடந்த காலகட்டத்தில் வந்திருந்தா என் சொத்தை வாங்கி தின்னுட்டீங்கடா அப்படின்னு தேவையில்லாம ஒண்ணு கிடக்க ஒண்ணு பேசி பழைய பஞ்சாயத்தை நின்றுவாங்க. அதனால குடும்பமான வரைக்கும் தாய் வழி உறவுகள்ல ஏதாவது விருந்து, விசேஷம், சுப நிகழ்ச்சிகள் அப்படின்னு போனீங்கன்னா போனோமா, சாப்பிட்டோமா, மொய்ய வச்சோமா, வந்தோமா அப்படின்னு இருக்கணும். அங்க போய் ஒண்ணு கிடக்க ஒண்ணு கட்சி கட்டிக்கிட்டு எதையாவது பழசு பேசி நின்றுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பிரச்சனை பண்ணிட்டு இருக்க வேண்டியதில்லை. தேவையில்லாத பிரச்சனையை பெருசாக்கும். அதனால அந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இருந்துங்க. அது மாதிரி கடகராசிக்கு புதன் வரார். உங்கள் ராசிக்கு அஷ்டம லாபாதிபதியான புதன் அஷ்டமத்தை விட்டு வெளியே வரார். அப்படிங்கறதே உங்களுக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது தான். ஒரு ஒளிமயமான எதிர்காலம் அப்படின்னு இதை நாம சொல்லலாம். உத்தியோகத்துல உள்ளவங்களுக்கு அதிகார பலம் அப்படிங்கிறது கிடைக்கும். பெரிய அளவுல ஒரு ப்ரமோஷன் வாங்கக்கூடியது, ஒரு பெரிய மேனேஜர் அப்படிங்கிற அந்தஸ்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு, இது எல்லாமே கூட இருக்கு. அது மாதிரி ஆனி மாசம் 15ஆம் தேதி ரிஷபராசிக்கு சுக்கிரன் போறார். 7க்கும் 12க்கும் அதிபதியான அவரு 7லயே இருக்கார். அப்ப 15 தேதி வரைக்கும் 6ல இருப்பார். 6ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கார் அப்படின்னா இந்த கலைத்துறை சார்ந்தவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். நம்ம வாய்ப்பை இன்னொருத்தன் தட்டி பறிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவுமே கண்கொத்தி பாம்பாவே உட்கார்ந்து இருக்கணும். எப்பவுமே நீங்க வந்து கரண்ட்ல இருக்கணும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரி எப்ப பார்த்தாலும் அவைலபிளாவே இருக்கணும். இல்லைன்னா உங்களோட வாய்ப்பு வேற யாருக்காவது பறிபோகக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. அது மாதிரி ஆடு மாடு கோழி பண்ண வச்சிருக்கவங்க, விவசாயிகள், ஆடு மாடு கால்நடை வளர்க்குறவங்க கவனமா இருக்கணும். ஏதாவது வியாதி வரும், இல்லை ஏதாவது மாடு கீடு எங்கேயாவது தவறி ஓடி போகும், களவு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இல்லை எவனாவது திருடிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட்டியை கொஞ்சம் பத்திரமா பாத்துக்கணும் அப்படிங்கறதான் கணக்கு சொல்லுது. 5ஆம் தேதிக்கு மேல அவரு ரிஷபராசிக்கு போய் ஆட்சி பெற்று உட்கார்ந்தார் அப்படின்னா உங்களுக்கு அதுக்கு மேல நல்ல நேரங்கிறது இருக்கு. கவலைப்பட வேண்டியதில்லை. எந்த பட்டியால 10 ரூபா நட்டமாச்சோ அந்த பட்டியே 10 ரூபா கூடுதலா சம்பாரிச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கறதும் இந்த காலகட்டத்தில் இருக்கு. அது மாதிரி கூட்டு தொழில் நல்லா இருக்கும். 5 தேதிக்கு மேல கூட்டாளிகளை சேர்த்துக்கலாம் தொழில. ஒரு 10 ரூபா முதல் போட்டு ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கேன், இன்னொரு 10 ரூபா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னா நம்பிக்கையான நபர்களை கூட்டு நீங்க சேர்த்துக்கலாம். குறிப்பா இப்ப நீங்க விருச்சிக ராசிக்காரர்களா இருக்கீங்க அப்படின்னா மேச ராசிக்காரர்களை கூட்டு சேர்த்துக்கலாம், கடகராசிக்காரர்களை கூட்டு சேர்த்துக்கலாம், சிம்ம ராசிக்காரர்களை கூட்டு சேர்த்துக்கலாம். ஆனா இப்ப அவங்களுக்கு அஷ்டம சனி நடக்குதுங்கிறதால வேண்டாம். அது மாதிரி தனுசு, மீன ராசிக்காரர்களை நீங்க கூட்டு சேர்த்து தொழில் அப்படிங்கிற செய்யலாம், நல்லா இருக்கும். மற்றபடி பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லாம உங்களோட இலக்க நோக்கிய பயணத்துல சின்ன சின்ன வெற்றிகளை கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்தி இன்னும் வேகமா ஓடுறா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா இந்த ஆனி மாசம் இருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வாழ்த்துக்கள்.